இந்த வேலை பண்ணாலும் கலக்கலா பண்ணி வைக்கணும். அப்பதான் நாம செய்யற சமையல் மனம் குணம் எல்லாம் நிறைந்து வாசனைக்கு மூக்கு வாயிலெல்லாம் ஜொல்லு ஊட்டணும். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிர்மலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான 2 விதமான புதினா டீ எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி புதினா டீ பண்ணுறதுக்காக புதினா இலைகளை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா சுகர், தேவையான அளவு சுகர், தேவையான அளவு தண்ணி, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போது நம்ம வந்துட்டு புதினா டீ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ புதினா இலைகளை மட்டும் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். 2 கப் அளவுக்கு புதினா டீ பண்ணுறதுக்காக நம்ம 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா புதினா டீ செய்ய ஆரம்பிச்சிடலாம். புதினா டீ நமக்கு நல்ல உடம்புக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும் புதினா டீ குடிக்கிறதுனால. அப்புறமா நம்மளுக்கு தூக்கம் வராமல் இருக்கும்போது நைட் நேரத்தில் புதினா டீ நம்ம குடித்தோன்னா நல்ல தூக்கம் வரும். இப்போது நமக்கு தண்ணி சூடாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்ச புதினா இலைகள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கை அளவுக்கு புதினா இலைகள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு இந்த இலையெல்லாம் நல்லா பாயில் ஆகிட்டு அதில் இருக்கிற எசன்ஸும் அந்த கலர் எல்லாமே அழகாக அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ இதோட கலர் எவ்வளோ அழகாக இறங்கியிருக்குன்னு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இப்போ நான் இது கூட சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சுகர் வேண்டாம், நீங்கள் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறீங்க, டயட் இருக்கீங்க அப்படின்னா இதை வெறும் புதினா இலைகளை போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஹனி ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட்னஸ்க்காக. நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இது கூட நீங்கள் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி தட்டியும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இஞ்சி போட்டால் பிடிக்காது, அதனால் நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் ரொம்ப இருந்தால் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க இஞ்சி தட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட புதினா டீ ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இது டைப் 1. இது ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது குடிக்கிறதுக்கு புதினா பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ ரொம்ப புதினா ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்றவங்க இப்போ டைப் 2 நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ டைப் 1 ரெடி ஆகிடுச்சு, சூப்பரான புதினா டீ. இப்போ டைப் 2 நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரி தான் தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு புதினாவை ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கலர் மாறிக்கணும். இது நல்லா மாறினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம டீ தூள் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இது நல்ல கலர் இறங்கினதுக்கப்புறமா தான் டீ தூள் ஆட் பண்ணணும். டீ தூள் போட்டு ஓவர் குக் பண்ணக்கூடாது. அந்த டீ தூளோட ஸ்மெல் தான் டாமினேஷனாக இருக்கும். ஸோ நல்ல கலர் எசன்ஸ் இறங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளோதான் டைமு. நல்லா அந்த 2 மினிட்ஸ் அளவுக்கு மட்டும் நல்லா பாயில் பண்ணதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணிடலாம். இதுவுமே சேம் தான். நீங்கள் சுகர் ஆட் பண்ண பிடிக்கலைன்னா சுகரை ஸ்கிப் பண்ணிவிட்டு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதோட அந்த ஸ்மெல்லே அவ்வளோ நல்லா இருக்குது, பக்கத்தில் நிற்க முடியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். அப்புறமா செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க இது நம்ம மின்ட் நம்ம உடம்புல நல்ல செரிமானத்துக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக புதினா டீ ட்ரை பண்ணுங்கள். புதினா டீ குடிக்கும் போதுமே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, கலர் பார்க்கவே சூப்பராக இருக்கும், குடிக்கவும். ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு இது நல்லா பாயில் ஆனால் போதும். இப்போ அவ்வளோதான், நம்மளோட புதினா டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு கப்பில் மாற்றிக்கலாம். நீங்கள் மில்க் பால் குடிக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இன்னும் நிறையா டீ ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான புதினா டீ டைப் 2 ரெடி ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கு டீ ஸ்மெல் பிடிக்கலன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. மின்ட் ஸ்மெல் பிடிக்கலன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 2 விதமான டீ ரெசிபியும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.